இங்கே ஒரு அமைப்பு கோயில் மாதிரி இருக்கு. இது என்னது ஹாலில்? இது வந்து பல பேர் உங்களை போல வரக்கூடிய எல்லாருமே கேட்குறாங்க, இது கோயிலா, இது சாமி ரூமா அப்படி தான் கேட்குறாங்க. உண்மையான சாமி ரூமும் பிரபஞ்சம்தான். ஐம்பூதங்கள் தான் உண்மையான சாமிங்கிறது. அந்த சாமின்னா என்னது? நெருப்பு தான். சூரியன் மேலேருந்து வருவான், ஓப்பனில் இருக்கும். எப்போவுமே 24 மணி நேரமும் ஒரு கட்டடம் சுவாசிப்பதற்கு இந்த பஞ்சபூதங்களும் வேணும். இந்த பஞ்சபூதங்களில் நம்ம உடம்புல நெருப்பு எது? நாக்கு. நெருப்பு அதான் நெருப்பு. பார்த்து பேசுகிறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுபோல் நெருப்பு நமக்கு எப்போவுமே வேணும். அந்த சூரிய ஒளி உள்ள வீட்டுக்குள்ளே வரணும், அது வரும். அடுத்தது பறவெளி. பறவெளிங்கிறது ஆகாயம். மண்டை இருக்கு இல்லையா, இதுதான் ஆகாயம். இது பெருசு. நம்ம மண்டை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையுமே பெருசு எதுனா தலகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலகணம் தான் மண்டை, அதுதான் ஆகாயம். அது மேலேருந்து எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது தண்ணி. மழை தண்ணி. மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே வரும், உள்ளே வந்து விழுவும், பார்க்க அழகாக இருக்கும், ரசிக்கலாம், வாசனை வரும். தண்ணி வருதா? அடுத்தது காற்று. அதுவும் மேலேருந்து தானே வருது. இது எல்லாம் எங்கே தான் நோக்கி வருது? எதை நோக்கி வருது? பூமியை நோக்கி வருது. அது எடுத்து கீழே இருக்குது. அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து எல்லாமே கரெக்டாகுது. 24 மணி நேரமும் இது ஓப்பனில் தான் இருக்கும் இந்த பகுதி. அதுதான் வந்து இப்போ நீங்கள் பழைய வீடுகளில் சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய மனுஷன் வந்து சேரை போட்டு உட்காந்துருப்பார், பக்கத்தில் மிளகாய் காய வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் வந்து வத்தல் வடகம் எல்லாமே காய வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே கிளவிங்கெல்லாம் உட்காந்து இந்த பாக்கு இதுக்கு ஏதோ ஒன்று இடிச்சிக்கிட்டு இருக்கும்ல, அந்த பகுதி பெரிய பகுதி. அது பெரிய வீடு. நம்ம வந்து ஒரு 1100 சதுரத்தில் தான், 1100 உள்ள மழை வந்து ஓடுவாங்க. ஆமாம், 1100 சதுர அடியில் தான் கட்டியிருக்கோம். அதாவது 11 சதுரம் அதில் தான் நம்ம கட்டியிருக்கிறோம் அந்த வீட்டை. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ சின்னதாக கட்ட முடியுமோ அப்படி கட்டியிருக்கிறோம். அதனால் வந்து இது வந்து பஞ்சபூதங்களும், அதாவது ஐம்பூதங்கள்னு சொல்லக்கூடியது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை தான் சும்மா தான் பேசிகிட்டு இருக்குமே தவிர உண்மையான எக்கோ ஃப்ரெண்ட்லியை நோக்கி நம்ம போகல. ஒரு பெயிண்ட் அடித்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரே நாத்தமாக அடிக்கும். ஐயோப்பா தலை சுற்றுது அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெயிண்டருங்களுடைய வாழ்க்கை, பல பேர்த்துடைய வாழ்க்கை வந்து பெயிண்டருங்க வந்து கொஞ்சம் நாளையில் இழந்துருவாங்க. அவனுக்கு கேன்சர் வரும், அந்த நோய் வரும், இந்த நோய் வரும். இது எல்லாமே முழுக்க மாட்டுச்சான பெயிண்டில் தயார் செய்ய அந்த இதில் தான் அடிச்சிருக்கிறோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆர்ட்டுக்காக நான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீடுகளில் பள்ளம் வேண்டாம்னா நீங்கள் சமமாகவே வச்சுக்கலாம். காராக ஓட்ட போகிறோம், மேடு பள்ளமாக அழகாக தானே இருக்குது. அது எல்லாத்துக்கும் புரிதல் இருக்கிறதில்ல. இல்லை, கிச்சனில் பாருங்கள், மேலே எல்லாமே பழைய ஓடுகளை பயன்படுத்தி அந்த ரூஃபில் வந்து ஒட்டும் போதே வச்சு ஒட்டப்பட்டது. அது காங்கிரீட் போடும்போதே காங்கிரீட்டில் தான் ஒரு ஃபேனே நம்ம ஓடாதட்டுக்கு, ஃபேனே ஓடாதட்டுக்கு, ஃபேனெல்லாம் ஓடும். இங்கே பாருங்க, ஃபேனெல்லாம் ஓடும், ஆனால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைண்ணா, நீங்கள் வந்து ஃபேன்லேயே, அதாவது ஃபேன் வச்சுருந்து ஃபேன் வேணாலும் இருக்கீங்க. நாங்கள் ஃபேன் இருந்தோம், இது பத்தலைன்னு ஏசியை போட்டு உட்காந்துருக்கோம். அதுதான். இப்போ நம்ம வீட்டில் 2000 லிட்டரு மழை நீர் வந்து இப்போதைக்கு உங்கள்கிட்ட நீங்கள் பார்க்குறது 2000 லிட்டர் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 3000-4000 லிட்டருக்கு மேலே தண்ணியை வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சேமித்ததை பொதுமக்களுக்கு கொடுத்துட்டோம். வேணுங்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குடும்பத்தில் நன்றாக நீங்கள் தண்ணீர் குடித்தால் 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு 1000 லிட்டருக்கு மேலே தேவையே படாது. அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஒரு வருடம் முழுக்க 365 நாட்களுக்கு 1000 லிட்டருக்கு மேலே, ஒரு நாளைக்கு 3 லிட்டரு, அவ்வளோதான் உங்களுக்கு கணக்கு. அதுக்கு மேலே தேவையே படாதுங்க. என்ன அது எப்படி தேவைப்படாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா மினரல்ஸும், அனைத்து சக்தி ஓட்டங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து அந்த மழைநீரில் இருக்கிறதுனால அந்த மழைநீர் வந்து சுவையாக இருக்கும். அதனால உங்களுக்கு, நானும் யோசிச்சேன், ஆனால் இந்த தண்ணி குடிச்சா அது எல்லாம் கிடைக்கக்குள்ள நமக்கு போதுமானதா. ஆமாம், அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது, தண்ணி குடிக்கணுங்கிற ஃபீலும் வராது. அதனால உங்களுக்கு எல்லா மினரல்ஸும் கிடைச்சிடும். உமிழ்நீரோடு கலக்கும்போது இன்னும் உயிராற்றல் பெருகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து சுத்திகரித்து இந்த தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படியே நம்ம ரெயின் வாட்டரை அப்படியே எடுக்கலை, மேலே வந்து அதுக்கு சுத்திகரிக்கும் தொழில்நுட்பத்தை வச்சுருக்கிறோம். அந்த சுத்திகரிக்கும் பெருசாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதையும் சொல்லுங்கள். என்ன உள்ள இருக்குது? வேற ஒன்றும் இல்லை, கறி கூழாங்கல், சாதாரண கல், அப்படியே உருண்டு ஓடி கிடக்கிற கல் தான். அது போய் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம். எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நம்ம மெனக்கடல். என்ன ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 10 கிலோ 5 கிலோவுக்கு உண்டான கல் எடுத்துகிட்டு வர போகிறோம், சின்ன சின்ன கல், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு லேயர். அப்போ நம்ம வந்து இது மழை காலத்தில் இது நீங்கள் சேகரிச்சிதுங்களா? மழை பெய்யும் போது எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் வந்து இது பண்ணுவோம். ஆமாம், நாங்கள் வந்து ஒரு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலே மழைநீர், மழைநீரை குடிச்சிட்டு இருக்கோம். மழைநீர் சேகரிப்பில் நிறைய பேத்துக்கு புரிதல் இல்லாமல் அதில் புழு வந்துருச்சு, வண்டு வந்துருச்சுன்றாங்க.
அந்த மழைநீரை வந்து சேமிக்கிற இடம் வந்து இந்த மாதிரியாக இருக்கணும். அதாவது வெயில் படக்கூடாது, அந்த மேலே வந்து ஒரு மூடி இருக்கும், காற்று உள்ளே புகாது. அந்த மாதிரி அடைச்சி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1,00,000 ஆண்டுகள் இருந்தாலும் சரி அந்த தண்ணி கெட்டு போகாது. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ஒருத்தரே 2000 லிட்டர்னா அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் இது வந்து இந்த 2000 லிட்டருங்கிறது நான் வந்து மிக குறைவான தண்ணீரை வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன். இதுவே வந்து நீங்கள் ஒரு கட்டடத்துலேருந்து ஒட்டு மொத்தமாக எடுத்தோம், அதாவது இந்த கட்டுமானத்தில் மட்டும். ரைட் ரைட். இதுக்கு மட்டும் 2000 பெரிய கட்டடமாக இருந்தால் இல்லை, நம்ம அந்த படி கூண்டுலேருந்து மட்டும் தான் எடுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அந்த ஒட்டுமொத்த பில்டிங்லேருந்து எடுத்தோம்னா 40,000 லிட்டர் எடுக்க முடியும். ஆமாம் ரைட்டு. ஒரு 4 அடி ஏதோ கணக்கில், அதுவும் ஒரு இவ்வளோ. ஆமாம், இவ்வளோ இதில் தான் வந்து ஆமாம் எடுத்திருக்காரு. அதுலேருந்து மட்டும்தான் நம்ம இந்த தண்ணியை சேமிக்கிறோம். அதுக்கே இந்த 2000 லிட்டர் அவ்வளோதான் சேமிக்கிறோம். மொத்தம் இந்த இதில் இல்லை இது மட்டும் தான் எடுக்கிறோம் நம்ம. ஆமாம், இதுக்கே இவ்வளோ தண்ணி வருது அப்படின்னா பாருங்க. இதுவே நம்ம 2000 லிட்டர் வந்து இப்போ இருக்கிறத தான் பார்க்குறீங்க. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போது தண்ணி வரும், மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். எடுத்துகிட்டு போங்கன்னு பப்ளிக் கொடுப்போம், மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். யாராவது விழாக்களுக்கு கேட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறது. தண்ணி வேணுங்கிறத எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சேகரிச்சா எங்கே போகிறது. மழை நீரை வந்து நம்ம முறையாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இப்போ அந்த செத்து போன தண்ணி, அது என்ன தண்ணி இன்னும் சொல்லுவாங்களே, மினரல் வாட்டர், ஆர்ஓ வாட்டர்லாம் சொல்கிறாங்களே, ருவோஸ் ஆஸ்மோசிஸ், ஆசாசிஸ், குசாசிஸ்ன்னு பேர்லாம் வச்சுக்கிறாங்க. எதனா வச்சுக்கலாம். இயற்கைக்கு எந்த பேரும் கிடையாது, இயற்கை தான். இந்த தண்ணியில் எல்லாமே வாழும். ஆனால் அந்த ஆர்ஓ வாட்டரில் ஒரு உயிரினம் கூட வாழாது. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? அது போய் தண்ணின்னு எப்படி சொல்ல முடியும்? என்னடா இது, தூணுன்னா நேராக தானே இருக்கணும், இது என்னது வித்தியாசமாக வந்து வேறு சைஸில் இருக்குது, ஏன் அப்படி கோணலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூணு வந்து கோணலாக இருந்தான்னா என்ன பண்ணான்னா, தூணு செய்யக்கூடிய வேலையை தூண் செய்யணும், அவ்வளோதாங்க. இந்த தூணு வந்து அந்த தூணு வந்து நேராக இருக்கும், இந்த தூணு வந்து சற்று சாய்வாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தூணுடைய வேலையை தூண் செய்யுங்கிறது தான். அடுத்து இந்த தூணுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாம் கம்பி வச்சு தான் தூண் கட்டுவாங்க. இதுக்குள்ளே மூங்கில் இருக்குங்க. மூங்கில் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. மூங்கிலை மட்டுமே பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். அடுத்து இந்த தூண் இருக்கு பாருங்கள், இந்த தூணும் அப்படி தாங்க, மூங்கிலை பயன்படுத்தி தான் கட்டியிருக்கோம். அடுத்தது இந்த ஜன்னலுக்கு மேலே ஒரு பெல்ட்டுன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, இது முழுக்க மூங்கில் தாங்க. மூங்கிலை பயன்படுத்தி தான் அந்த பெல்ட்டெல்லாம் போட்டிருக்கிறோம். சரி, அடுத்தது என்ன, ஐயா நம்ம கையை வச்சுருமோ மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு, என்னென்னு பார்க்குறீங்களே, ஒன்றும் இல்லை, செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ். அதான் நம்ம 2 வீலரில் கிராங்குன்னு சொல்லுவாங்கள்ல, சைக்கிள் கிராங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பைக்கில் எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான வண்டி வாங்கினாலும் அதில் இருக்கக்கூடிய கிராங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க, குப்பையில் போட்டுருவாங்க. இதை வர 10 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன். மொத்தம் 6700 தான். அந்த ஒட்டு மொத்தம் ஒரு 10-12 ஜன்னல் 6000 முடிச்சிட்டார் டிசைனிங். ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு தேவையில்லாமல் நம்ம போய் எதாவது செஞ்சுட்டு இதெல்லாம் கிழிச்சு விடுமா அப்படின்னா பாருங்க, நான் கையை வச்சு இழுத்து காமிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம். குழந்தைங்களாம் வச்சுட்டா மாட்டிக்கும் போயிருக்கும், பயமுறுத்துவாங்க. முதல்ல இயற்கை மரபு அப்படின்னு சொன்னாலே முதல்ல பயமுறுத்துவாங்க. அந்த பயமுறுத்தல் நம்ம தெளிவு பெறணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கணும். வாங்க இந்த பக்கம் வாங்க. ஜன்னலுக்காக பெரிய செலவுலாம் பண்ணிகிட்டு இருப்போம். பாருங்கள், மொத்தம் எத்தனை செங்கல் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 செங்கல் வச்சு இந்த ஜன்னலையும் முடிச்சிட்டோம். இதுவே இந்த ஜன்னல் கட்டுறதுக்கு நார்மலாக எவ்வளோ செலவாகும்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3000-4000 இந்த இடத்துல செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எதுவுமே இல்லை, ஒரு 7-8 செங்கலை வச்சு ஜன்னல் முடிச்சோம். அந்த காத்தோட்டம் வர்றது இங்கே கொஞ்சம் அப்படியே வந்துடும். காற்று சுவாசிக்கணும், அதுக்கு ஜன்னல் வேணும். அந்த ஜன்னலை இயற்கையாக நம்ம வடிவமைச்சு வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். எல்லாம் கஷ்டத்துக்கு கட்டுவோம், இவர் இஷ்டத்துக்கு கட்டியிருக்காரு, ரொம்ப இயற்கையாக கட்டியிருக்காரு. நான் சொன்ன முக்கியமான இடம் தான். வாங்க. ஒரு வீடில் வந்து எங்கேயுமே 18 அடி ஹைட்டில் வந்து எங்கேயுமே ஒரு பிரமிடு இருக்கிறதே இல்லை. சின்னதாக தான் கட்டியிருப்பாங்க பிரமிடு. இது அவ்வளோ உயரத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடு. இது வீடுகளில் இந்தியாவிலேயே மிக உயரமான பிரமிடு அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளோ உயரத்தில் இந்த பிரமிடை நம்ம கட்டியிருக்கிறோம். இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 5 பூதங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடியது. அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னது, கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது, 5 பூதங்களையும், இந்த பஞ்சபூத சக்திகள்னு சொல்லக்கூடிய 5 பூதம், நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நெருப்பு அதாவது சூரியனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல கொடுக்க முடியுமா, அந்த ஆட்டில் குவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது பிரமிடுக்குள்ளே குவிக்க முடியும். இதுக்குள்ளே ஒரு பிளேடை வச்சுட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு பிளேடு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ஒரே பிளேடு தான். இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி கூட நான் சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த ஒரு பிளேடை தான் இது வரைக்குமே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்குள்ளே வச்சிங்கன்னா எந்த பொருளும் கெட்டு போகாது, நம்ம அறிவும் கெட்டு போகாது. தண்ணி வச்சிங்கனாலும் தண்ணியோடைய செறிவூட்டப்பட்ட தண்ணியாக மாறும்.
உங்களுடைய மூளையும் அது மெடிடேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இடங்கள்ல தான் மெடிடேஷன் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ கோவிலினுடைய அந்த கோபுரத்தினுடைய மையப்பகுதி பார்த்தீங்கன்னா இதே போல தான் இருக்கும். அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த கோவில் வேணால் வடிவமைப்பில் வேணால் வெளியிலேருந்து பார்க்கும்போது வேறையாக இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குவிதல்ங்கிறது இந்த மையத்தில் இப்படி தான் இருக்கும். இதுதான் அதனுடைய அமைப்பு. தத்துவம் என்னன்னா பஞ்சபூத சக்திகளை ஒருங்கிணைக்கிறது தான். 3 டைமென்ஷன் சொல்லக்கூடியது அதான். அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே நுழைஞ்சாலே நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேட் வைப்ரேஷன் ஏதாவது இருந்துச்சு நம்ம அதாவது பேட் வைப்ரேஷன்னா வேறு எதுவும் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, இல்லை மனசில் வந்து ஏதாவது ஒரு சஞ்சலம் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து என்னென்னா மாறி போயிடும். ஒன்று. அடுத்தது உடல் சமநிலை, ஏதாவது நோய் இருக்கிற மாதிரி ஒரு உடம்பு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் இதில் உட்காந்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மாற்றத்தை உணர முடியும். அந்த வைப்ரேஷன் உடம்புக்குள்ளே சிலிர்க்கும், நிறைய வித்தியாசங்களை புரிஞ்சிக்க முடியும். அதுதான் அந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கட்டுமானம் செஞ்சு கொடுத்துங்களா? மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் என்னென்னா எளிமையான ஒரு பொருளை கொண்டு செய்யணும்னு நினைக்கும் போது அது நீங்கள் எத்தனை வீடு கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 10 வீடுகளுக்கு மேலே செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம வீடு கட்டி எவ்வளோ நாள் ஆகுது? இப்போது 2019 கட்டினோம். ஓ பரவாயில்ல, இப்போ கட்டினது தான். இந்த வீடு கட்ட நீங்கள் எத்தனை வருடங்கள் ஆச்சு உங்களுக்கு கட்டி முடிக்க? கட்டி முடிக்கிறதுக்கு முதல்ல வீடு கட்டுறதுக்கான டைம் ரொம்ப கம்மி தான். ஆனால் இதுக்கு தயாரிப்பு பணிகள் இருக்குல்ல, இந்த பொருளை தயார் பண்ணுறது, அந்த பொருளை தயார் பண்ணுறது, அந்த மைண்டுக்குள்ளே இருக்கிற பொருளை பூரா கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பணியை துவங்கணும். பணியை துவங்கி ஓராண்டு 1.5 வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். வாழ்கிறது நமக்காக தான். யாரோ ஒருத்தனுடைய சுகத்துக்காக ஒரு நாள் அந்த வீட்டை குடி போகிறவன் வந்து எல்லாம் பார்த்துட்டு சூப்பரு அப்படின்னு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக வீடு கட்டலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்கிறதுக்காக வீடு கட்டுறோம். மின்சார கட்டணமே வராமல் ஒரு வீடு கட்ட முடியுமா? சுண்ணாம்பில் பயன்படுத்தி ஒரு வீடு கட்ட முடியுமானா கட்ட முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? போதுமானது.